தமிழ்நாடு அரசு துறையில் உள்ள 1083 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 1083 காலி பணியிடங்களுக்கு தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் மே மாதம் 27ஆம் தேதி நடத்தக்கூடிய தேர்விற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பணியிடங்களை பொறுத்தவரைக்கும் ஜூனியர் டிராப்டிங் ஆபீசர் 794 காலி பணியிடத்திற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. சிவில் இன்ஜினியரிங் பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்கணும், 37 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஒதுக்கீடு பிரிவினருக்கு வயது வரம்பு கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஜூனியர் டிராப்டிங் ஆபீசர் பிவிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல 236 காலி பணியிடத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. சிவில் இன்ஜினியரிங் பாடப்பிரிவில் டிப்ளமோல தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஜூனியர் டிராப்டிங் ஆபீசர் பப்ளிக் ஒர்க் 18 காலி பணியிடத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. டிராப்ட் மேன் கிரேட் 3 இதில் மொத்தம் 10 காலி பணியிடத்திற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபாயிலிருந்து 1,30,400 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரிவில் 3 ஆண்டு பணி அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஃபோர்மேன் கிரேட் 2 தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் 25 காலி பணியிடத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 19,500 71,900 ரூபாய். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் டிப்ளமோ அல்லது பிஇ முடித்திருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஒதுக்கீடு பிரிவினருக்கு வயது வரம்பு கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. தகுதியான நபர்கள் எழுத்து தேர்வு அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளனர். எழுத்து தேர்வானது தமிழகம் முழுவதும் பல்வேறு மையங்களில் நடைபெற இருக்கிறது. இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் tnpc.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் மார்ச் 4ஆம் தேதி.